விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமைக்கிறேன். 10லேருந்து 12 வெண்டைக்காவை ரொம்ப தின்னாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு நல்லா பெசரி செட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை தாளிக்கிற மாதிரி நல்லா சாப் பண்ணிவிட்டு அப்புறம் பேன் ஹீட் பண்ணி அந்த வெங்காயத்தை குக் பண்ணுங்கள். வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காவை அது கூட சேர்த்துருங்க. வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம கடுகு, மிளகு, ஜீரகம்லாம் போட்டு தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் ஆனியன் கண்டிப்பாக நிறைய சேர்க்கணும். வெண்டைக்காய் பொரியலுக்கு ஆனியன் சேர்த்திங்கன்னா நல்லது. அப்போ நம்ம ஆனியனையும் வெண்டைக்காவையும் சேர்த்து போட்டு குக் பண்ணணும், வதக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டான வரைக்கும் குக் பண்ணி இறக்குறது மட்டும்தான் நமக்கு இப்போ பாக்கி. ரொம்ப சிம்பிள் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இதிலே பேச்சுலர்ஸ்லாம் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட போட்டு பண்ணிக்கலாம். அது ஒரு மாதிரி க்ரீனிஷான ஒரு அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். பட் யூஸ்வலாக வீட்டிலலாம் குக் பண்ணும்போது நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் பண்ணுவோம். வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இதை நிறைய ரெசிபிஸ் இதில் பண்ணி கொடுக்கலாம். சாம்பார் வச்சா சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கோடா மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். இது சிம்பிள் ஸ்டைல் வறுவல். இதுவே நீங்கள் லென்த்தியாக கட் பண்ணி கூட பொரியல் மாதிரி பண்ணலாம். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நம்ம பகோடா கடல மாவுலெல்லாம் போட்டு பகோடா போடுறோம் இல்லையா, அரிசி மாவு கடல மாவு, அந்த மாதிரி கூட போடலாம். அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு நாள் அதை கண்டிப்பாக குக் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் சில பேர் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க. பட் நான் யூஸ்வலாக சேர்க்குறதில்ல. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு குக் பண்ணி பாருங்கள். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இது நம்ம யூஸ்வலாக வெரைட்டி மீல்ஸ் கூட ரொம்ப சூப்பராக செட் ஆகும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் ரச சாதம், கிட்டத்தட்ட நிறைய சாப்பாடு கூட இது நம்ம சைட் டிஷ்ஷாக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது இந்த மாதிரி சேர்த்துக்கிறது நமக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. இன்னும் பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்டா இந்த தைராய்டுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சொல்லணும்னா நம்ம உங்கள்கிட்ட வீட்டில் வசதி இருந்தது அப்படின்னா நீங்கள் தோட்டத்தில் நம்ம கார்டன்லேயே இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். இது சில பேர் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் டீப் ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற எனர்ஜிலாம் கொஞ்சம் மினிமைஸ் ஆகிடும்னு தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு நார்மல் குக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது என்னோடய ஒப்பீனியன். பொதுவாகவே எந்த வெஜிடபிளையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஹேர் ஃபால்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ரீசன் இந்த மாதிரி டீப் ஃப்ரைடு ஐட்டத்தை சாப்பிட்றதுனால கூட ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இதோட எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் போய் நமக்கு கிடைக்காது சரியாக. அதனால தான் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.